ஹாய் ஒண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இந்த சேனலில் என்ன பேச போகிறோம்னா, புக்ஸ் வி ரெட், மூவிஸ் வி வாட்ச் அண்ட் த ட்ராவல். நம்ம பயணம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து நம்ம எப்படி அந்த பயணத்தை பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே இட்ஸ் லைக் ஆர்டினரி மூமெண்ட்ஸ். இட்ஸ் இன் அவர் ஹேண்ட் டு மேக் இட் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸ் மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கோம், விச் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை விஜய் வரதராஜன், த ஓஜி. ஸோ அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணியிருக்காரு, ஆஃபீஸ் ஒர்க் எப்படி போச்சுன்னு சொன்னார். அதே மாதிரி அது மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணார். அவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறாங்க. ஸோ நான் நினச்சேன், சரி ஓகே, எல்லாத்துக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சைடு இருக்கும். மேபி த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஸ்கூல், காலேஜ், ஜாப் அதை நம்ம மறந்துருக்கலாம், இல்லை அப்படியே விட்டுருக்கலாம். பட் எவ்ரிபடி ஹேஸ் இட் சைடு. ஸோ இப்போ நான் ஒரு புக் படிக்கிறேன், அது என்னோட ஒப்பீனியன்ஸ், ஹவு ஐ சி இட், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மூவிஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வாட்ச் மூவிஸ். ஸோ அந்த மூவிஸில் இருக்கிற ஒப்பீனியன் என்ன. அதே மாதிரி ட்ராவல் பண்ணுவோம், நாட் வெரி ஆஃபன், பிகாஸ் சில பேர்லாம் ட்ராவல் சேனல்லே வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க. பட் எனியே அக்கேஷனலி வி ட்ராவல். ஸோ அந்த மாதிரி எல்லா மூமெண்ட்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணுறப்போ, நம்ம ஒரு 5 years ஒரு 10 years திரும்பி பார்க்குறப்போ, நம்ம யூடியூப் அந்த ஷார்ட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஓல்டஸ்ட் வீடியோ அப்படின்னு பார்க்குறப்போ இது வரும். ஸோ 5 years or 10 years அப்புறம் பார்க்குறப்போ மேபி லைக் பல 100 புத்தகங்கள் படிச்சிருக்கலாம், பல இடங்கள் ட்ராவல் பண்ணிருக்கலாம், பல மூவிஸ் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பீனியன் நம்ம இன்னைக்கு பண்ற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயமான அந்த ஒப்பீனியன்ஸும் அந்த தாட்டும் அந்த டிஸ்கஷன்ஸும் தான் நம்ம லைஃபை ஆக்சுவலா க்ரோ பண்றதுக்கும் சரி, நம்ம லைஃப் ஒரு மெச்சூரா ஹேண்டில் பண்றதுக்கும் இந்த சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல். ஸோ இது ஒரு நீஷ் ஏரியாக்குள்ளார இந்த சேனல் இருக்காது. நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும், புக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒரு படத்துக்கு போவோம், லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி தேர். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் புக்குங்கிறது ஒரு ரியலி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அன் ஹியூமன் லைஃப். பிகாஸ் ஏன்னா இப்போ ஒரு பாடுறதோ இல்லை ஓடுறதுங்கிறது இது எல்லாமே ஹியூமனுக்கு மேபி நேச்சுரலாக வரலாம், இல்லை நேச்சுரலாக அவனால ரசிக்க முடியும், பண்ண முடியும். பட் புக்ஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கிறது ஒரு ஹியூமனோட நேச்சுரல் திங் இல்லை, அது ஒருத்தன் கற்றுக்கிட்டு வர ஸ்கில். அது பண்ணுறப்போ அந்த ஆக்டிவிட்டி இன் டுடேஸ் நிறைய பேர் டூம் ஸ்க்ரோல் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ இந்த புக் ரீடிங்கிறது மிகப்பெரிய ஒரு பர்ஸ்பெக்டிவ் அபவுட் லைஃப். அது ஸோ ஐ ஆல்சோ ரெக்கமெண்ட் அதர்ஸ் டு ரீட் லிட்ரேச்சர் ஆர் ப்ரொடக்டிவிட்டி புக்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான புக் பிடிச்சிருக்கும் நீங்கள் படிக்கலாம். நான் இதுக்கும் என்ன மாதிரியான புக் படிச்சிருக்கிறேன், அதே மாதிரி இனிமேல் என்ன புக்கெல்லாம் நான் இனிமேல் வாங்க போகிறேன், படிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பயணத்தை நம்ம ஒரு அழகாக டாக்குமெண்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஆர்டினரி மூமெண்ட்ஸை பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸாக எல்லாரும் மாற்றுவோம். ஸோ நல்லதே நடக்கும்.